ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த சித்தர் அறுவை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கோட கண்டென்ட்ஸ்லாம் பாட்காஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புக்கோட இண்டெக்ஸில் இருக்க என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். சித்தர் அறுவை மருத்துவம், பிணிகளை வகுக்கும் முறைகள், அட்டைவிடல், தொக்கலம், சிட்டிகை, புகை, வேது, ஒற்றிடம் நீக்கம், கட்டிகள், புண்கள், மூலம், அற்ப விரணங்கள், கௌத்திரம், நீகு கட்டிகள், யானைக்கால், கண்டமாலை, அடித்தளல். யானைக்கால், அடித்தளல் இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ புக்கும் எனக்கு சிம்பிளாக இருக்கிற ஐஹோப்ஸு. அதுக்கப்புறமேட்டு விதை நோய்கள், அண்டரோகங்கள், பெருநோய், குட்டம், வெண்படை அல்லது வெண்புலின்னு சொல்லக்கூடியது, கிரந்தி, கல்லடைப்பு நோய், ஆண்குறி நோய்கள், பெண்குறி நோய்கள், தலை கழுத்து நோய்கள், உச்சி தோன்றும் நோய்கள், மூளை நோய்கள், செடி நோய்கள், மூக்கு நோய்கள், வாய் நோய்கள், நாக்கு நோய்கள், பல் நோய்கள்னு பார்க்க போகிறோம். சித்தர் அறுவை மருத்துவத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சித்தர் அறுவை மருத்துவத்தில் மக்கள் முதல் தோன்றிய இடம் நிலப்பரப்பின் தென்பகுதி என்பது நிலநூலாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். மக்கள் தோன்றிய பிறகு அவர்களுக்கு வேண்டிய உணவை விளைவித்து கொள்ளும் வகையும் அதற்கான கருவிகளையும் அவர்கள் நாளடைவில் தெரிந்து ஒழுங்குபடுத்தி கொண்டனர். பிறகு அவர்கள் தொழில் காரணமாக உடலில் அப்போதைக்கப்போது ஏற்படும் நோய்களுக்கும் அடிபடுதல் முதலிய காயங்களுக்கும் தீர்வு நாடினர். அத்தன்றே உடலின் புறத்தே தோன்றும் கட்டி, புண், புரை போன்றவைகளுக்கும் அகப்புற பரிகாரங்களையும் கையாண்டனர். பெரும்பாலும் அவர்கள் அக்காலத்தில் மருந்தின்றி நோய்களை உணவு வகையால் மாற்றி வந்தனர். மருந்தை அருமையாக பயன்படுத்தினர். மூக்கில்லாதவர்களுக்கு பொய் மூக்கு வைத்ததாகவும் நூற்கள் வாயிலாக நாம் அறிய கிடைக்கின்றது. ஆகவே ஒரு மருத்துவத்திலிருந்து மற்றொரு மருத்துவம் உண்டாகியது என்று கூறுவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதென போதரும் மொழி நாளடைவில் வளர்ச்சியடைவது போல நம் மருத்துவமும் மிக பெரிதும் பரவி வருகிறது. மருத்துவத்தை கைதேர்ந்து அதன் உண்மை கண்டு சித்தி பெற்றோரே நம் நாட்டில் சித்தர் என்று விளங்கினர். மருத்துவத்தில் பல பிரிவுகளில் சிறந்து விளங்கினோருக்கே பிள்ளை மருத்துவர், ரண மருத்துவர், நஞ்சு மருத்துவர், கண் மருத்துவர் என பெயர் வழங்கலாயிற்றென்றறிக. பண்டைய காலத்தில் சித்தர் மருத்துவம் என்றென்று வழங்கவில்லை, ஆயுர்வேத மருத்துவர் தான் வழங்கி வந்ததென்று கூறுக. சங்க காலத்திலிருந்தே தமிழ் மருத்துவம் வழங்கி வந்தது என்பதற்கு அடியில் காட்டப்படும் சங்க இலக்கிய மேற்கோள்களே அந்நாளுக்கு சான்று பகரும். மருந்தால் பிணி தீரும் என்பதையும் சில பிணிகள் மருந்தால் தீராவென்பதையும் என்ன பிணிக்கு என்ன மருந்து பயனளிக்கும் என்பதையும் அறிந்திருந்தார்கள் என்பதை பசிப்பிணி மருத்துவ நில்லம் அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே எனவும் விரலிலை நெகிழ்ந்து வீவு அரும் கடுநோய் எனவும் வரும் அடிகளால் அறியலாகும்.
என வரும் அடிகளால் அறியலாகும். குளிர்காய வேண்டியவர் புகையை கருதாது தீயின் வெம்மையை கருதுவது போல, மருந்துண்பவர் அதன் சுவையை கருதாது மருந்தின் பயனை கருதுவர். நோய்க்குற்ற மாந்தர் மருந்தின் சுவை நோக்குகில்லார். தீக்குற்ற காதலுடையார் புகை தீமையோரார். குண்டலகேசி என்பதனாலும் சங்கப்புலவன் குழுவில் மருத்துவன் தாமோதரனார் ஒரு உறுப்பினராக இருந்தார். அவர் திருவூரிய மாலையில் சீந்தினீர் கண்டன் சிறுசுக்கு தேனலாய் என்று தொடங்கும் செயலை பாடியுள்ளார். இதனால் பண்டைய அரசரவையில் மருத்துவர்கள் இருந்தார்கள் என்பதையும், அரசருக்குரிய ஐம்பெருங்குழுவினருள் ஒரு குழுவினராவர் என்பதையும் அறியற்பாலதாம். இதன்றியும் அக்காலத்தில் அறுவை மருத்துவத்தில் சிறப்புற்றிருந்தார்கள் என்பதனை உடலிடை தோன்றிற்று ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி கடலுற சிட்டு வேறோர் மருந்தினார் ருயரந்தீர்வர் என்னும் கம்பராமாயண அடிகளாலும், வாளாலறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளருக்கு என்று 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் அருளில் செய்திருப்பனவற்றாலும், உடலில் பதிந்துள்ள ஆயுத துண்டுகளை காந்தத்தால் வெளிப்படுத்தலை அயில்வேல் நீங்களது இப்பொழுதகன்றது காந்தமாம் மணியின்று வாங்க என்பனவற்றாலும் அறியலாம். மேலும் உடலில் காயம்பட்டவர்களுக்கு நெய்க்கிரி வைத்தல், எண்ணெய் பத்தரில் கிடத்தல், ஒடிந்த இரும்புகளை அறுத்தெடுத்தல், பெண்களுக்கு மருந்து வைத்தல், எலிமயிர் கம்பளத்தால் போர்த்தல் முதலியன கீழே கொடுக்கப்பட்டவர்களால் அறியலாம். நீக்கில் வைக்கப்பட்டார், மென்பத்தை கிடக்கப்பட்டார், புல் எக்கம் நாடி இரும்பினால் போடப்பட்டார், முதுமரப்பொன்று போல முழுமையும் புண்களுற்றார்க்கு இது மருந்தென நல்லார். ஈது சீர் கவலம் வைத்து நெய்க்கிலி பயில சீர்த்தி நுதி மயிர்த்துகை கொப்பாயம் புகுக்கென நூக்கினானே. சிந்தாமணி காந்தருவதத்தை லம்பகம் 324. உடலின் உறுப்புகள் நன்மை குறைந்து விடுத்து அதை ஈடு செய்வதற்கு பிற உயிர்களின் உறுப்பாலாய சத்துக்களை மருந்தாக வழங்குதல் இக்கால மேநாட்டு மருத்துவ நூல்களில் காணலாம். இம்முறை நம் நாட்டில் இருந்ததென்பதை காட்டும் பழமொழி ஊனுக்கு ஊன் இடுதல் என்பதாகும். இக்கருத்து கொண்டே கண்ணப்ப நாயனார் ஊனுக்கு ஊன் உரைமுன் கண்டு அரண் கண்ணுக்கு தன் கண்ணை அனுப்பினாராகும். இதனை திருவிளையாடற் புராணம் வலாசுரன் காதையே வலியுறுத்துகின்றது. அதாவது அவன் பற்கள் முத்தாகவும் இரத்த மாணிக்கமாகவும் இவ்வாறே பிறவும் மாறின என்பதால் அவ்வப்பாகங்களில் நோய் வர அவற்றால் ஆகிய மருந்துகளை உபயோகிக்க அவ்வநோய் தீருமென்பதாம். இம்மருத்துவ முறைகளை சித்த மருத்துவத்தில் பரக்க காணலாம். திருமுக்கூடல் கோயில் கல்வெட்டிலிருந்து இக்காலத்தில் அக்கோயிலினத்தில் மருத்துவ சாலை இருந்ததாகவும், அச்சாலையில் மருந்து செய்யும் இடமும் பார்மசி, ஓராண்டுக்கு வேண்டிய மருந்தும் அறுவை மருத்துவம் சர்ஜரி செய்ததாகவும், நோயாளிகளை கண்காணிக்க பணிமகளை நெசசிருந்ததாகவும் அறியலாம். இவற்றால் சித்த மருத்துவம் பல பகுதிகளிலும் சிறப்புற்றிருந்ததென்பது தெளிவாய் காணலாம். இதை பிற மருத்துவத்தினின்றும் தோன்றியதென்பவர் கூற்று வெறுவாய் மெல்லும்
மீனர் கூற்றாம். தென்மொழி மருத்துவ நூல் வழியாக நாம் அறிய கிடைக்கும் மருத்துவ பரிகார முறை மூவகைப்படும். அவை விண்ணவர் மருத்துவம், மானிட மருத்துவம், அசுர மருத்துவம் என்பன. இவற்றுள் விண்ணவர் மருத்துவம், மானிட மருத்துவம் ஆகியவற்றிற்குரிய உள் மருந்துகளாகிய தாது தாவரங்களினால் மாத்திரம் குணமடையாத சில நோய்களையே அசுர பரிகாரம் வழியாய் பரிகரிக்க வேண்டும். பிணிகளை வகுக்கும் முறைகள். நோய் உண்டாகும் காரணம், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல், நோயில் காணும் குறிகுணங்கள், நோயை பரிகரிக்கும் வகை. இம்மூவகையினுள் ஒரு பிரிவில் வகுக்கலாம். இவற்றின் காரணத்தை கொண்டு வகுக்கப்படுவது வழிநோய், அழல்நோய், அழிநோய் என்பனவாம். நோயின் குறிகுணங்கள் அல்லது நோயினால் தாக்கப்பட்ட முதற்கட்டுகளின் நிலையை வெட்டி வகுத்தல். சுரம், சரியாமை, அதிசாரம், காசம், சுவாச காசம், குன்மல், ஈரல் நோய், மூலம், தூளை எட்டிய நோய்கள் என்பன. நோயின் பரிகார வழி நோக்கி வகுத்தல். பட்டினி இடுதற்கேற்ற பிணிகள், வாந்தி செய்வதற்குரிய நோய்கள், பேறு செய்வதற்குரிய நோய்கள், ஆவி பிடிக்கக்கூடிய பிணிகள், மருந்து நூல்கால் நோய்கள், உடலை தர்ப்பணம் செய்வதால் தீரும் பிணிகள், உடலை வெளியில் காயவிட்டு தீர்க்கக்கூடிய நோய்கள், உறுதி வாங்கி குணமடைய செய்யும் பிணிகள் என்னும் இவைகளின்றியும் பச்சிலைகளினால் குணப்படும் பிணிகள், பச்சிலைகளினால் உபரசங்களினாலும் தீரும் பிணிகள், தாது பொருள்களினாலே சிறப்பாக தீரும் நோய்கள் என்னும் உள் மருந்துகளாகிய தாது தாவர சீம பொருள்களாகிய மருந்துகளால் மாத்திரமே தீரா பிணிகளை நோக்கியே மானிட மருத்துவம், விண்ணவர் மருத்துவம், அசுர மருத்துவம் என பரிகாரத்தை வகையாக பிரித்தனர் போகும். என பரிகாரத்தை மூவகையாக பிரித்தனர் போலும். அசுர மருத்துவம். உள் மருந்துகளினால் தீரா நோய் கூட்டங்களை அகற்றுவதற்கு ஆற்றலுடையது அசுர மருத்துவமே ஆகும். அவை கத்தி முதலிய அறுவை கருவிகள் கொண்டு செய்யும் பரிகாரம். சுட்டிகை போன்ற நெருப்பு பிரயோகத்தினால் நோயை போக்கும் ஆற்றல், ஆறு மருந்துகளினால் நோயை போக்கும் வல்லமை முதலியனவாமையும் மேற்கூறியவாறு அசுர மருத்துவம் 3 பெரும் பிரிவில் அடங்கும். இதன் விரிவுகளை தேடல் கரிசலிலும் கருவிலும் காணலாம். இவை குறிப்பாக மருத்துவாங்க சுருக்கத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே எல்லா பிணிகளையும் தேவ மானிட பரிகார வாயிலாகவே பரிகரிக்க வேண்டும். அவ்வாறு தீராத பிணிகளை அறுவை, சுட்டிகை, கார பரிகாரம் ஆகியவற்றாலும் பரிகரிக்கலாம் என கொள்ள கிடைக்கின்றன. இக்காலத்தில் நமக்கு கிடைக்கும் நோய்களில் பெரும்பான்மை நோய்களையும் அவற்றின் குறிகுணங்களையும் அவற்றிற்குரிய அகப்புற பரிகாரங்களையுமே கூறுகின்றன. சில நூல்களில் ஓரிடத்தில் அவற்றிற்கேற்ற அறுவை பரிகாரங்களும் கூறப்பட்டுள்ளன. அந்நூல்களாவன அகத்தியர் வன வைத்தியம், நாகமுனி நயன வைத்தியம் முதலியன. பரிகார முறை மூவகைப்படும். அவற்றின் உட்பிரிவு. இவ்வகை இயங்கும் இம்மருத்துவமும் மூவகை யாமவை உடைய கிமு அவை விண்ணவருரை, அமர் மக்களுரை அந்த பாட்டும். அப்போ விண்ணவருரை பெருமவற்றில் முதற் பேசுது நம்மா இனி முதல் மேகு ரதபதங்கம் என்னும் பாடலும். மக்களுரை மன்னல கத்து மக்களுரையே திண்ணம் துரசும் தீநீர் சாறு கொடுவீர் கட்டும் கோண சூரியனம் என்னும் பாடலும். சூருரை சூரியனில் ஊத சுப்பினை சலாகை நீர்வதற்கு சீனி சுப்பினை சலாகை கலிப்பசை உரிச்சல் காரக்கீரை அட்டை செடி பீச்சருவை கொம்பு எனும் பாடலும் என சூருரையில் 19 என்று கொண்ட கோயிலும் ஒற்றடம் கொட்டணம் புகை வீடு என்பனவாம். அசுர மருத்துவத்தில் கூறப்படும் அறுவல் காரம் புகை வீடு என்பன அடங்குகின்றன.
உள்ளது. இவ்வாறுமையின் அசுர மருத்துவத்தின் வகைகள் அடங்கும் உட்பிரிவுகள் 25 ஆகும். இவ்25ஐயும் கீழ்கண்டபடி வகுக்கலாம். அறுவை தொழிலின் கீழ் அறுவை, கீறல், குருதி வாங்கல், அட்டையிடல், சலாகையிடல், வர்த்தி வைத்தல், ஊதல், பீச்சல், உறிஞ்சல், கொம்பு கட்டல், முறிச்சல், பொக்கனம், கட்டுதல், அக்கினியின் கீழ் சிட்டிகை, வேது, உற்றிடம், பொட்டனம், புகை, காரத்தின் கீழ் காரம், சேலை, கழிம்பு, பொடி, கை, பசை, அறுவை, அக்கினி, காரம் ஆகிய இப்பரிகாரங்களுக்குரிய நோய்கள். தமிழ் மருத்துவ நூற்களில் அறுவை அக்கினி பிரயோக முறைகள் ஆங்காங்கு பற்பல விதங்களில் ஒவ்வொரு சித்தரும் சமயம் நேர்ந்தவிடத்து எழுதியிருக்கின்றனர். சீவரஞ்சாமிருதம், யோகி சிந்தாமணி முதலிய நூல்களில் நீக்கு பரிகாரம் கூறுவதற்கு ஓய் மருந்துகளில் சிலவற்றை கூறி பின்னர் அறுவை, காரம், அக்கினி பரிகாரங்களை செய்யன எழுதியிருக்கின்றனர். எடுத்துக்காட்டு: கல்லடைப்பு, அண்டநோய், யானைக்கால் நோய் முதலியன. அறுவை சத்திரம்: இது அறுவை கருவிகளாகிய கத்தி முதலியவைகளை கொண்டு அறுக்க வேண்டியவைகளை அறுத்து நோயை அகற்றுவது. காரம்: சாரம், காரம் முதலியவைகளை கொண்டு கட்டி மூலம் சதை வளர்ச்சி போன்றவைகளை கரையும்படி செய்தல். அக்கினி: இது சுட்டிகை முதலிய நெருப்பு பிரயோகத்தினால் நோயை போக்குவது. கீறல்: இது கீறுதற்கேற்ற கருவியை கொண்டு நன்றாக பழுத்த கட்டிகளை அல்லது இரத்த குழாய்கள் முதலியவைகளை கீறி சீல் அல்லது இரத்தத்தை முறையை வெளிப்படுத்துவது. உடல், உணவு, செயல் முதலியவற்றின் மாறுதல்களால் பிணிக்குள்ளாகும் போது சாரம் முதலிய 7 உடற்கட்டுகள் ஒன்றின் பின் ஒன்றாக பிணிப்படக்கூடும். அவ்வாறு உண்டாகும் பிணிகளை துவக்கத்தில் வேதி, நோக்கி, வேர்வையில் பெருக்கல், மூக்கடத்தில் பெருக்கல் ஆகிய பரிகாரங்களால் குணப்படுத்தலாம். குருதி மற்ற உடற்கட்டுகள் தீவிரத்திற்கும் குற்றமற்ற குருதியை வெளிப்படுத்தி பரிகரிக்கலாம். இவ்வாறு இரத்தத்தை வெளிப்படுத்தும் முறை வகைப்படும். அட்டையிடல், கொம்புரஞ்சல், குருதி வாங்கல் என வகைப்படும். இவற்றில் குருதி வாங்கும் முறை வழக்கமாக இரத்தத்தை கீறி வெளிப்படுத்தி கொண்டு குற்றமின்றி இருக்கும் மக்களிடம் நோய் அணுகாமாம். குருதி வாங்கல் பரிகரிப்புக்கு தகுதியுடைய நோய்கள்: பைத்தியம், சில வகை விடா தலைவலி, கண் நோய், காது நோய், நாக்கு நோய், சூளை, பக்கசூளை, ஏதண்டம், கண்டவாலை, யானைக்கால், கருக்கால் வீக்கம், நரித்தலை வாதம், முடக்குவாதம், இடுப்பு வலி, குருதி குருதி வலி, அரசு பிளவை, சொறி முதலிய நோய்களில் குருதியை வெளிப்படுத்தலாம். எப்பெண் நோய்களில் குருதியை வெளிப்படுத்தக்கூடாது. கயம், இலைப்பு நோய், பாசம், சுரம், முற்றுடல் வாதம், காப்பி வலி, பாம்பு, பாமாலை முதலியன ஈதன்று பயங்கரம் புரியும் தெரியும் இத்தாலியம், சித்தமுடக்கூடியம், ஆழ்தன்மையற்ற குழந்தைகள், இளைஞர்கள், இந்நோயின்றி நீண்டவர்கள் ஆகிய இவர்களின் குருதியை வெளிப்படுத்தக்கூடாது. இவ்வாறு கூறியிருக்கும் நச்சுப்பகையினால் உயிருக்கு இறுதி நேரிடும் காலத்தில் குருதியை வெளிப்படுத்தலாம். குருதிக்கு ஈடேறும் போது தூங்கி, குறிகள், கட்டிகள், நமைச்சல், சோரி, எரிச்சல் ஆகிய குறிகள் காணப்படும். குருதியை வெளிப்படுத்தும் போது குற்றத்திற்கு தக்கவாறு சில குறிகள் காணப்படும். வலி மிகுதியால் குருதியானது கருப்பு நிறமாயும், நுரை பொருந்தியதாயும், லேசுத்துவமாயும், நீற்று போனதாயும், சுறுசுறுப்பாய் பாயக்கூடியதாயும் இருக்கும். அலல் குற்றம் கலந்திருப்பின் மஞ்சளுடன் நீளமும் பச்சையும் கலந்த நிறத்தையொத்து நாற்றமுடையதாகவும் நீற்று போயிருக்கும். ஐயன் மிகுதியால் இரத்தம் தடித்து தோய்ந்து போயும், வழவழப்பு அதிகரித்து வெண்மை நிறம் பொருந்தியும் இருக்கும். குருதியை வெளிப்படுத்தக்கூடாத காலம்: மேகம், நீட்டமான காலத்தில், காற்று வீசும் காலத்திலும், குளிர்ச்சி மிகுந்திருக்கும் காலத்திலும்,
குருதி குழாயை கீறிவிடக்கூடாது. ஏனெனில் குருதி சரிவர வெளியாகாது. அப்படி வெளிவரினும் விரைவில் உறைந்துவிடும். ஆதலின் குருதி பெருக்கு அடைபட்டுவிடும். வெட்டுவாயில் குற்றமுண்டாகும். குருதி குழாயை கீழும் விதம். குருதி குழாயானது நன்றாய் பின்னியும் வெளி தோன்றும்படியும் செய்து நோயாளியை சரிவர அமைத்து பிறகு குருதி குழாயை கீற வேண்டும். கீறுவாயானது கோணலின்றி நேர்மையாகவும் ஒரே ஆழமுள்ளதாகவும் அதிகம் தாழ்வு இல்லாததாகவும் கூர்மையான கத்தியால் உண்டாகப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறு அமையப்பெறின் குருதி சரிவர பெருகும். அளவில் பெரியதாக கீறப்படின் குருதி பெருக்கு அதிகமாகும். சிறிய கீறலாயிருப்பின் குருதி கசிந்து உறைந்து போகும். அதனால் குருதி சரிவர வெளியாகாது. குருதி அதிகமாக பெருகின் தோன்றும் குறிகுணங்கள் நீர்வேட்கை, மூர்ச்சை, மயக்கம், வலி வேறுபாட்டால் உண்டாகும் குறிகுணங்கள் ஏற்படும். மிகுதியாக பெருகும் குருதியை நிறுத்தும் வழி. குருதி பெருகும் குழாயை அழுத்துவதினாலும் பெரும்பான்மை குருதி நின்றுவிடும். அத்துடன் துவர்ப்பு செய்கையுள்ள பொருள்களையும் குருதி பெருக்கடக்கும் செய்கையுள்ள பொருள்களையும் வெளியிட மருந்தாக பயன்படுத்தலாம். இப்பரிகாரத்திற்கு அடங்காவிடில் சுட்டிகை செய்யலாம். இத்துடன் குருதி பெருக்கை அடக்கக்கூடிய உள் மருந்துகளையும் வழங்கலாம். எடுத்துக்காட்டு பாலப்பற்பம், சிலாசத்துப்பற்பம், முத்துப்பற்பம், இம்மூரலிலகம் அல்லது குடிநீர். கீரும் வாயிலுண்டாகும் புண்ணை ஆற்றும் வகை. மாசிக்காய், காய்ச்சிக்கட்டி, கழிப்பாக்கு, கடுக்காய், பரிகாரம் போன்ற தோற்குள்ள பொருள்களில் துணிகளை தூவி புனிதமான துணியால் மூடி வைக்க வேண்டும். தானாகவே அப்புறம் குணமடையும். செவ்வனே கீறப்படாததினால் ஏற்படும் காயமும் குருதியின் குற்றங்களும் செவ்வனே வெளிப்படும் முன் நிறுத்தப்பட்ட விடத்தில் குருதியின் குற்றங்களும் கீறப்படாததினால் ஏற்படும் காயமும் குருதியின் குற்றங்களும் செவ்வனே வெளிப்படும் முன் நிறுத்தப்பட்ட விடத்தில் இருக்கும் காயமும் விரைவில் குணமடையலாம். அட்டை விடல். காரணம்: அன்னப்பறவை நீர் கலந்த பாலிலும் நீரை பிரித்து பாலை பருகுவது போல உடலில் உள்ள நஞ்சு நீரை பருகி குருதியை தூய்மைப்படுத்துவதற்காக அட்டை விடப்படுகிறது. விடும் வகை: நன்னாளில் நோய்களில் இருக்கும் இடங்களிலும் அவ்விடத்தில் நோய்கள் அட்டை விடுவதற்கு உரியனவாயிருப்பதையும் எவ்வளவு நாட்களில் எவ்வளவு இடத்தில் நோய்களுக்கு விட வேண்டும் என்பதையும் அறிந்து செய்வதேயாகும். அட்டையின் உறுப்பின் அமைப்பு: அட்டைக்கு 5 தோள்கள், 3 பற்கள் உண்டு. அதன் இருபக்க ஓரங்கள் தடித்திருக்கும். அட்டை வளரும் இடங்கள்: தீய அட்டை இருக்கும் இடங்கள் தவளை, நீர்ப்பாம்பு, 15 இலைகள், புற்கள் நிறைந்துள்ள குளங்கள், குழிகள் இவ்விடங்களில் கிடைக்கும். நல்ல அட்டை காணப்படும் இடங்கள் நீரூற்றுகளிலும் அருவிகளிலும் மணலின் கீழ் மறைவாகவும் இருக்கும். இதன் வயிற்று பக்கம் பெரும்பான்மை செம்பழுதி பூவின் நிறத்தை எடுத்திருக்கும். அட்டைகள் வகைப்படும். அவை நல்ல அட்டை, தீய அட்டை, சாதாரண அட்டை. நல்ல அட்டை 4 வகைப்படும். முதற் பிரிவை சேர்ந்தவை வெண்மையும் சற்று பொன்னிறமும் பெற்றிருக்கும். 2ஆம் பிரிவை சேர்ந்தவை செங்கழுநீர் பூ நிறத்தை பெற்றிருக்கும். 3ஆம் பிரிவில் சேர்ந்தவை பவளத்து நிறத்தையும் அரிசி நிறத்தையும் ஒத்திருக்கும். 4ஆம் வகை பச்சை நிறமும் எலுமிச்சை நிறமும் பொருந்திய வகையில் அடங்கும். தீய அட்டையின் இலக்கணம்: இவை கருத்து நிறத்துடனும் கருஞ்செம்மை நிறத்துடனும் வானவில்லை போல பல நிறத்தையும் உடையனவாய் இருக்கும். சாதாரண அட்டைகள்: இவை பொன்னிறத்தில் சற்று கருமை நிறம் சேர்ந்த நிறத்துடன் இருக்கும். அட்டைகளில் ஆண் பெண் அறியந்திரம். தாமரையும் குட்டி
பெட்டியை சேரும். அட்டையை தேர்ந்தெடுத்தல். நல்ல அட்டைக்குரிய இலக்கணம் பொருந்தியவையாகவும் 5 விரல் நீளமுள்ளனவாகவும் இருக்க வேண்டும். அட்டைகளை பத்திரப்படுத்தும் அட்டைகளை செவ்வல்லி, கொத்தி, பசுமஞ்சள் இவைகளில் கிழங்கை அடைத்து கலந்து நீரில் விடல் வேண்டும். அட்டைகளை விடுமுறை. கீழ்கண்ட விதிகளில் கூறப்படும் இடங்களில் அட்டை விடி மரணம் உண்டாம். விடக்கூடாத தேதிகளும் இடங்களும். விதி இடம்: பிரதமை பெருவிரல், துதியை உள்ளங்கால், திருதியை முழங்கால், சதுர்த்தி தொடை, பஞ்சமி குய்யம், சஷ்டி நாபி, சப்தமி மார்பு, அஷ்டமி கை, நவமி கழுத்து, தசமி கீழுதடு. இது மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 10 தான் இருக்குங்க. 12 இருக்கு. ஏகாதசி நாக்கு, துவாதசி நெற்றி, திரையோதசி புறவம், சதுர்தசி பிடரி, அமாவாசை பௌர்ணமி உச்சி. 15 குறிப்பு: அட்டைகளை கையெழுத்தில் காணும் காரி ரத்த குழாயிலும் நாடி மூடப்படும் நீக்கங்களிலும் விடலாகாது. 2வது, நிலையில் அவ்வியக்கத்திலிருந்து 4 அல்லது 5 அங்குலம் தள்ளி அட்டையை விடலாம். கீழ்காணும் இடங்களில் அட்டைகளை விடலாமென ரண மருத்துவ நூல் வழியாக நாம் அறிய கிடப்பினும் கவனமாகவே அவ்விடங்களில் விட வேண்டும். ஏனெனில் அவ்விடங்கள் மிகவும் நுட்பமானவைகள். அவை கண்மடல், ஆண்குறியல், நுணுக்கோல், விதை, அண்டம் தோல், முளை படம். அட்டை விடுவதற்கு முன் செய்ய வேண்டிய துவக்க கிரியைகள். நோயாளியை தயாரிக்கும் வகை. அட்டை விடுவதற்கு நாம் வைத்திருக்கும் நோயாளிக்கு முறைப்படி வாந்திக்கும் பேதிக்கும் கொடுத்து வியர்வை உண்டாக்கக்கூடிய ஏனைய பரிகாரங்களை செய்து கொண்டு அட்டையை விடுங்கள். அதில் ஏற்ற அளவில் உணவை அளித்தும் தூங்காமற்படி காத்து பிற்பகலில் விடவும். அட்டை விட வேண்டிய இடத்தை துப்புரவு செய்தல். அவ்விடத்தை உவர்மண் கொண்டு சுத்தம் செய்து அட்டை விடுவதற்கு முன் அவ்விடத்தில் காப்பு மண்ணை ஈரமாக பூசி எவ்விடத்தில் குற்றம் அதிகம் இருக்கிறதென்றறிந்து அட்டை விடுவதை நல்லது. அட்டை விடுவதற்கு ஏற்ற நேரங்கள்: பிற்பகலில் அட்டை விடுதல் நன்று. எனினும் குழந்தைகளுக்கு காலையில் விடுதல் நலம். மாலை காலத்தில் விடின் ஒரு கால் இரவில் கடிவாய் நின்று குருதி பெருகக்கூடும். அவ்வமையும் பெரியோர்கள் அதை பாராது தூங்க நேரிடின் குழந்தைகளின் உயிர் நீங்குதலும் உண்டு. அட்டை விடுதல்: வீங்கியாவது கடினமாயாவது நோயுடன் கூடி இருக்கக்கூடிய இடங்களை அறிந்து அட்டையை விடுதல் வேண்டும். அல்லது நீர் நிறைந்த ஒரு சிறு குடுவையில் ஒரு அட்டையை விட்டு அக்குடுவையின் வாயை விட வேண்டிய இடத்தில் கவிழ்த்து நீர் வெளிப்படா வண்ணம் பிடித்தல் வேண்டும். அப்போது அட்டை நோயுள்ள இடத்தை பெற்றுக்கொள்ளும். இவ்வாறு செய்தும் அட்டை கவி பிடிக்காவிட்டால் அதனை ஒரு சுத்தமான வெண்துணியில் எடுத்துவிட்டு பிறகு விட்ட இடத்தை மறுபடியும் துடைத்து பாலை தடவி அதன் மேல் அட்டையை விட அது பற்றும். இவ்வாறு செய்த பின்னும் பிடிக்காதிருப்பின் விட வேண்டிய இடத்தை கூறியப்பட்ட நீராக கூறியுடன் குருதி சற்றே கசியும். கசிகின்ற குருதியை அவ்விடத்திலேயே தடவிவிட்டு அதன் மீது அட்டையை விட விரைவில் பற்றிக்கொள்ளும். கடித்திருக்கும் அட்டையை எடுக்கும் இடமும் அட்டை நன்றாக குருதியை குடித்துவிட்டது என்பதை அறிந்து நீக்கிவிடவும். இயற்கையாக 1 நாழிகை முதல் 2 நாழிகைக்குள் நல்ல அட்டை வேண்டிய அளவு குருதியை எடுத்துவிடும். அதற்பின் தானாகவே விழுந்துவிடும். நிரம்ப குடித்த பின்னும் கவி
பிடித்து கொண்டிருக்குமாயின் கடிவாயில் காடி நீரை பெய்தல் வேண்டும், அல்லது பொடி செய்த கரியுப்பை தூவ வேண்டும். இவ்விதம் செய்ய அது வெந்துவிடும். குருதி குடித்தெழுந்த அவ்வட்டையை தவிர்த்திவிட்டு புரட்ட வேண்டும். பிறகு பொடி செய்த எள்ளை அதன் வாய் தேய்க்க வேண்டும். அதன் பின் சுத்த நீரில் விட்டு குருதி வெளிவரும்படி செய்ய வேண்டும். பிறகு அதை புற்றுடன் கரைந்து வெளி நீரில் விட்டு அதன் மேல் முன்கூறிய நீரில் விட்டு வைத்தல் வேண்டும். பயன்பட்ட அட்டைகளும் பயன்பட்ட அட்டைகளும் வெவ்வேறாக வைக்க வேண்டும். அட்டைகள் நன்கு நிறைவேறும் குறிகள் ஒரு மணி நேரத்தில் நன்கு நோயாளி சுத்தம் தவறு அட்டைகளை விடுவதால் உண்டாகும் குணங்கள். இவ்வட்டைகளை விடுவதால் நோயாளிகளுக்கு காய்ச்சல், மயக்கம், வேதனை, அட்டை விட்டு எரிச்சல், நனைச்சல் உண்டாகி கடிவாயும் வீங்கும். குறிப்பு: அட்டையை கடிக்க விட்டிருக்கும் போது வீடு துணியை அதன் மீது போட வேண்டும். இன்றையில் ஈ மொய்க்கும், அதனால் அது நன்றாக கடிக்காது. குருதியை அதிகமாக உறிஞ்சுவதால் வரும் கெடுதி: அளவுக்கு மிகுந்த அட்டைகளை விட மிகுதியாக குருதியை வெளிப்படுத்திவிடும். அதனால் நீரில்லா பயிர் போல் நோயாளி வாட்டமடைந்து உயிர் துறப்பதற்கு வழி உண்டு. குருதி நன்றாக வெளிப்படாவிட்டால் செய்யும் பரிகாரம்: குருதி தேங்கிய அளவில் வெளிப்படாவிட்டால் மீண்டும் அட்டையை விடலாம். ஆனால் நோயாளி மயக்கமுடன் இருக்க வேண்டும். பிறகு மறுநாள் அட்டையை விடலாம். அன்றி சுடுநீர் கொண்டு ஒற்றடைந்த கடிவாயின் நின்று குருதி வெளிவரும். கடிவாயின் நின்று குருதி பெருகின் அதை தடுக்கும் விதம்: அட்டையை நீக்கிய பின் கடிவாயின் நின்று குருதி வெளிப்பின் கடிகாரப்பொடி அல்லது வெங்காரப்பொடியை தூவ என்று விடும். குற்றத்தின் அளவாக குருதியில் ஏற்படும் மாறுதல்கள்: வலிக்கோளாறு அடைந்திருப்பின், குருதியில் வெண்ணிறமும் அல்லது கெட்டிருப்பின் மங்கலான நீல வண்ணமும், ஐயக்கீழ்நிலைப்பின் இரு நிறமும் காணப்படும். அட்டை விட்டு நிலைக்கு உண்டாகும் கடிகாரம், காற்றாலை இவ்விடங்களும் ஆடு நீரால் உடைத்து மூக்கு பூசணம் அல்லது காற்றாலை மடலை சுட்டு இரண்டாக பிளந்து மஞ்சள் தூளி புண்ணில் வைத்து கட்டலாம். ஒரு போது விடுத்த அட்டையை மறுபால் விழுங்கும் அதற்கு பொறுத்த நீர் ஆறுது. அட்டையின் காற்றிலிருந்து திரும்ப புற்றுவிடும். அது நச்சுத்தன்மையை அடையும். ஆனால் ஒரு முறை பயன்படுத்திய அட்டையை 7 நாட்களுக்கு பின்பே பார்க்க வேண்டும். அட்டையை காதற்படுத்தும் நீரானது 3 அல்லது 4 நாட்கள் வரை மாற்றப்பட வேண்டும். அவற்றை சோம்பலடைந்து நாளடைந்து பயன்படாமல் போய்விடும். அட்டைகள் மூக்கினுள்ளாவது எருவாயினுள்ளாவது கருவாயினுள்ளாவது சென்றால் அதை வெளிப்படுத்தும் முறை: அவை காடி நீரை காய்ச்சினாலும் உப்பு பொருள் தூவினாலும் அட்டை வெளிவந்துவிடும். அட்டைகளினால் தீரக்கூடிய இடங்களும் சுரத்துடன் கூடிய மார்பு அல்லது வயிற்று நோயில் நோய் காணும் இடத்தில் நீர்விடலாம். குருதி மூலத்தால் வருந்துகிற ஒருவனுக்கு குருதி குடைப்படுவதனால் ஏற்படும் தலைவலியை நீக்குவதற்கு அட்டையை இடுவாயை சுற்றி விடலாம். கருப்பையில் ஏற்படும் கோளாறுகளில் சோதக வலியை தீர்ப்பதற்கு தொடை உட்புறத்தில் விடலாம். அடிப்பட்ட வீக்கங்கள், கட்டுகள், கிழங்கு நீக்கங்கள் ஆகிய இந்நோய்களில் அட்டைகளை அவ்வவிடங்கள் விடலாம். பின்னாடி பக்குவான நீர்களில் அட்டையை முதுகு நடுவில் நீர்சலத்தில் விடலாம். இதுவரை அட்டையை பற்றிக்கூடிய அனைத்தும் அதில் காணப்படும் அகத்திய நயனவிதி அகத்தியர் நயனவிதி 500 கூறிய பாக்கள் வலியுறுத்தும். அட்டை விதி: அட்டையின் வீதனை அறிய யாவரும் திட்டமதாகவே செப்ப
உண்ணினேன் என்னும் பாடல் என்னும் பாடலும் ஆதியோதியவே தத்தத்தில் அட்டைக்கு நீனி வந்தான் நீதியில் பள்ளி நின்று முயன்ற அஞ்சடுக்கு போலும் என்னும் நீதிக்கு என்னும் பாடலும் ஆண் பெண் வகை அறிதல் அட்டைகள் பெண் ஆண் அறிவுரையாற்றிய கூட்டி பதினான் கூடவே ஏறி போட்டாள் என்னும் பாடலும் என்னும் பாடலும் அமுத நிலை சீர்தரு பிரதமை சேர்ந்திடும் பெருவிரல் நீர் பெரும் முள்ளங்காலாக திருதியை முழங்கால் சேர்ந்திடும் என்க சதுர்த்தி பெருவிரை தாவிய பஞ்சமி என்னும் பாடலும் படித்ததையெல்லாம் விளக்குகிறது. சலாகை எலும்புகளில் உண்டாகக்கூடிய கட்டிகள் குறைகள் சிலை புண்கள் பௌத்திரம் போன்ற ரணநோய்களில் நோயின் நிலைமை ஆராய்ந்து அறிவதற்கு சலாகைகள் உபயோகப்படுகின்றன. இச்சலாகை பெரும்பாலும் வெள்ளி செம்பு இவற்றினால் செய்யப்படும். இவை ஒரு முறுக்கு இலையின் காம்பினது உருவத்தை பெரிதும் ஒத்திருக்கும். இவைகள் மழுக்கம் உள்ளவைகளாய் இருத்தல் வேண்டும். இக்காலத்தில் மேலாட்ட ரணவரிப்பவர்கள் இதுபோன்ற இக்கருவியை உயிர்கூலி உபயோகத்தின் பொருட்டு கையாளுகின்றனர். இச்சப்ராயுதங்களை அகத்திய நயனவெளியில் கூறியவாறு அடியில் குறிப்பிடப்பட்டது. கத்தி சத்திரம் கவிழ்ந்து குறும்பி வாங்கிய முக்கவா தன்னுடன் முள்ளு வாங்கிய இவற்றில் அரித்தவும் இந்த பாடல் மிகவும் முக்கியமான பாடல். இச்சப்ராயுதங்களை அகத்திய நயனவெளியில் கூறியவாறு அடியில் குறிப்பிடப்பட்டது. கத்தி சத்திரம் கவிழ்ந்து குறும்பி வாங்கிய முக்கவா தன்னுடன் முள்ளு வாங்கிய ஆலிக்கோலு மறுத்த பிறையுடன் கத்தரி கையுடன் பரகரை வாங்கிய முச்சலாகையோடு உளிமொழியூட்டும் மட்டக்கோலும் மார்மூசியும் செப்பு கிளையும் ஜீரி சலாகையும் வட்டகை தன்னுடன் வளர்ப்பன் ஜோகமும் செப்பு சலாகையும் கொம்பு குடோடியும் வெண்கல கோலும் ஈய சலாகையும் காயக்கோலும் கருத்தி தண்டும் இவையுடன் ஆயுத நிருபத்தாரும் சிவனவர் நருளால் திகழ் சத்ராயுதமே. இவற்றில் அரைதரும் ரத்தியாரங்கல நீளம் அகலமும் அங்குலம் ஆழ்நிலை வட்டம் ஆயிரத்தி போன்று வழங்கும். இந்த சத்திர நீளம் ராட்சயாரங்களும் வீட்டையும் போலும் விளங்கும் பல பல்லாய் நிலைகளும் தாறு எளியவும் கலவை எத்தவும் பயனா நீதியும் இசையும் குறும்பி ஆங்கியும் கூடே இளங்குளம் நிறையறை கலஞ்சி நெருங்கை புலியோ ஐந்தே அங்குலம் ஆமென பகர்வார் முகவர் தனனோ முன்னான் பங்குலம் முக்கார் கலஞ்சி நிறையென ஒளிவார் உள்வாங்கி நீளம் 3 அங்குலம் அகலமோ ரங்குலம் அணிநிறை களஞ்சும் ரக்கமும் கீரமும் அபிர்ணகம் வாங்கவும் பயனாம் என்று பணித்தனர் மேலோர். ஆலிக்கோல் 10 அங்குலம் நிறையோ அரைகலம் ஆகும் என்றடைந்தன உறவினர். இறைக்கோல் என்பது பேசி 3 அங்குலம் நிறையொன்று கலன்று முதலிலே தானி போல் இந்த திரைக்கோள் மத்தியில் நிலவும் கத்திரி கைசேர் கலற்ற தோடரை அங்கலம் இறைக்கால் பலமே ஆகும். பரவரை வாங்கியோர் 16 அங்குலம் நிறையறை பலமென நிகழ்த்துவருணர்ந்தோர். முச்சிலா கைசேர் மொழியில் அங்குலம் நிறை 4 களஞ்சி நிலவுடன் வடிவு ஒரு 3
வருவருளியோர் ஊசி மூவங்குளம் உரைநிலை யறைஞர் செப்பு புலந்தார் திருச்சியாமுளமே ஒருசா நலவின உயர்நிலை யழைப்பனம் தகட்டோர் இளைவனம் சார்புன்னை விடுவது சலாகை எம்பலம் தானொரு நான்கே அன்றையே ததன் விரையவை பலம் வட்டவை என்பதோர் வகையா யுகமே பஞ்ச முகோன்மம் பரிசினதானே செப்பு சிலாவை செல்வதோர் கவியே கும்பீரைந்தங்குலமாம் மாலையும் குறுந்தொப்பது பூல் குலமிரண்டங்குலம் நீதி வீக்கத்தை வீக்க வல்லதே தீரிக்கட்டி கெட்ட செந்நீரை வெளியிட தக்க நிருபய நாயதே யோனி யரையும் விளம்பிரை கார்பலம் வெண்கல கொழுதான் தங்குலும் நிலைவனம் மூன்றோ மறையின நிறுத்துவார் இயசலாகை நியம்பின் மூவங்குலம் நிறை வெண்கல குடோரியே நரையம் குலநிறை கார்பலம் வெண்கல குடல்தான் நீரில் தங்குலம் நிறைவலம் மூன்றோர் மறையென நிகழ்த்துவர் ஈயசலாகை நியம்பின் மூவங்குளம் நிறையோ நான்கு களஞ்சென நிலவிடும் காயக்கோல் நீளம் களரி மேல் இளங்குலம் நிறையிரு களஞ்சி நெறிய வருமனும் இரண்டங்குலம் என விசைத்தனர் பெரியோர் கண்டு சலாகை ஒன்பதங்குலம் நிறையோடரை களஞ்சி ஈர்க்கு போலும் எல்கணம் வாய்ந்தது நயனம் கட்டிய நலம் மூவங்குலம் நிறையொரு பணவிடை நிகழ்முறை யூசியே இன்ன சக்கரத்தினேற்று உணர்ந்து அமுத நிலையினை யாய் தரிந்தினிது பண்டி தன் செய்ய பழக்கிய ஒருவனே சத்திர பண்டிதனாமென தப்போர் தங்கடலூர் இலகை சாற்றினரம்மா 36 அங்குல நீளம் அகலம் 1 அங்குலம் முனைமட்டம் மேற்கத்தியை போன்றது சத்திரம் 6 அங்குல நீளம் வீட்டிலை போல் பல்களாய் இருக்கும் நிறை 6 களஞ்சி பிளவை கட்டி இவைகளை கண்டமாய் அறுக்க உபயோகப்படுகிறது குறும்பி வகையில் அங்குலம் நிறை அரை களஞ்சி கைப்பிடி மற்றும் 5 அங்குலம் முகவாதன 12 அங்குலம் நிறை 30 களஞ்சி முழுவாகி 6 அங்குலம் நீர் உள்ளதாய் 1 அங்குலம் அகம் 6 அங்குலம் நீளம் உள்ளதாய் 1 அங்குலம் அகலம் உள்ளதாய் ஒரு களஞ்சி நிறையுள்ளதாய் இருப்பது இது அறுக்கவும் கீழவும் நகம் வாங்கவும் உபயோகப்படுவது 6 10 அங்குலம் நிறை அரைப்பம் இறைக்கோள் 3 அங்குலம் நிறை 3 களஞ்சி எலிப்பனை போல் நீண்ட திரைக்கோள் மத்தியில் இறைக்கோள் 8 அங்குலம் நிறைக்கால் பலம் அலைகடல் 16 அங்குலம் நிறை அலைபலம் முச்சிலாகை 7 அங்குலம் நிறை 4 களஞ்சி 3 தகட்டமாக உள்ளது முன்மொழி
இது ஒரு முக்கிய கருவியாகும். ஒட்டுக்கோல் 11 அங்குலம், தலைக்கட்டம் 1 கலஞ்சு, தலை ஒழிந்த பாகம் அரைபாகம் நிறையுள்ளது. அட்டுக்கோல் 18 அங்குலம், நிறை 8 காசடி, ஊசி 3 அங்குலம், நிறை அரைமா, செப்புக்குலை 1 சால் நீளம், நிறை அரைப்பதம், தகட ஓலைப்பதம், திரட்சியான குழல், புண்ணில் விடுவது சலாகை 4 அல்லது 5 அங்குலம், நிறை பழங்கள் கலஞ்சு, புனையோடிய பெண்களின் நிலையை அறிவதற்கு உபயோகப்படுவது. வெப்பனை 1000, பழம் ஜமூகம் 1000, செப்பு சலாகை 1000, கொண்டு 10 அங்குலம் மூலம் 1000 ஆண்டு கொண்டிருக்கும் வடிகாலத்து பித்தளையினால் போன்றது. அதாவது மாலையின் போன்ற இறங்கல்களால் குறுகி கட்டப்பட்டிருக்கும் சரீரங்களில் கட்டி ரத்தத்தை கொண்டு வைக்கும் வாயினால் உறிஞ்சி அமிழ்தல் குளோரி 7 அங்குலம், நிறைக்கால்கள், வெண்கணக் குழல் 8 அங்குல நீளம், நிறை அரை ஈயசலாகை 3 அங்குல நீளம், நிறை 4 கலஞ்சு, வாரம், குளவி, கிருமி இவற்றை குணப்படுத்துவது. காயக்கோல் 7 அங்குலம் நீளம், பதிமண் 2 அங்குலம், நிறை 2 கலஞ்சு, தண்டு சலாகை 9 அங்குலம், நிறை அரை கலஞ்சு, ஈர்க்குகலம், ஞான சக்தி அரை அங்குலம், நிறை 1 பனை, ஊசி போன்ற முனை உள்ளது. முனையில் குழிவிலைகளும் விட்டு மற்ற பாகங்கள் எல்லாம் நூலால் சுற்றப்பட்டுள்ளது. வருத்தி வைத்து பௌத்தியம் செய்யப்படும் விலை பெரிதாக்கும் பொருட்கள் கெட்டு சதிகள் பெரும்பாலும் பொருட்களை கொண்டு செய்து திரிகள் உபயோகிக்கப்படும். திரிகள் குண்டை நிர்ணயிக்கப்பட்டால் பெரிதாகவும் சிறியதாகவும் அமைக்கப்படும். திரவங்கள் அன்று இருவாய் மூக்கு ஏற்கப்படுகிறது. தேர்வாயில் வைக்கும் மருத்துவ மலத்தை வெளிப்படுத்தும் புறத்தானது மூலம் இப்பணியை வெளிப்படுத்தும். பித்திருக்கள் புனிதரின் நன்மை கிடக்கலாம் அமைக்கப்படும். பெண்கள் அன்று செடி விரைகளில் வைக்கப்படும். கீழ்வாயில் வைக்கும் மருத்துவானது மனத்தை வெளிப்படுத்தும் பொருட்டானது குருக்கள் மூலம் வெளிப்படும் குருதியை நிறுத்தும் பொருட்டாவது உபயோகிக்கப்படும். மரத்தை வெளிப்படுத்தும் வசதியானது இந்துக்கள் தொழிலும் செய்யப்படும். குருதியை நிறுத்தும் கிறிஸ்தியானது சிவத்தொழில்களுடன் தோற்குதல் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்படும். ஊடல் சிறு துவாரத்தை உடைய குழாய்களின் வாயிலாக பொறி மூலிகை சாறு இவற்றை வெள்ளம் மூக்கு காதுகளில் செலுத்தல். பீச்சிக்கருவினால் நீர்களை புண்களில் பீச்சி கழுவும் முறை. இதிலின்றி வேறு காரணங்களை மற்றும் நீரின் நுண்ணிய துளிகளாக உடம்பில் செலுத்தும் முறை பீச்சி எனப்படும். உடம்பில் எக்காலத்தினின்றும் நீர் சிறு வேறு பொருட்கள் உடலினுள் சென்றிருப்பதை மற்ற உறிஞ்சி வாங்கும் முறை பின்பற்றல். உடல் உறுப்புகள் தன் இயற்கை அமைப்பினின்றும் இயக்கி விடுவதால் அவைகளை சரிபட அமைத்து பொருத்தமுள்ள கொம்புகளால் கட்டி அழுகியவர்களும் விவகாரங்களை பரிகரிக்கும் கொண்டு தகவல் இந்த இசைய அல்லது விரைந்த உறுப்புகளின் தன்மைக்கு ஏற்ப இக்கொம்புகளின் அமைப்பும் வெவ்வேறாகும். எலும்புகள் ஒடிந்த பின் கோணலாகவும் அல்லது அவற்றின் அமைப்புக்கு விகாரமாக பொருந்தி இருப்பின் அவற்றின் வடிவ அமைப்பும் மூச்சு பிரயோகம் கையாளப்படும். முறிச்சல் எலும்புகள் ஒடிந்த பின் கோணலாகவும் அல்லது
புரிந்து இருத்தல் போன்ற செயல்களை அமைக்கும் முறையில் உரிச்சல் பிரயோகம் கையாளப்படும். தொக்கணம் என்பது வசப்படும் தொக்கணத்தினால் எடுக்கும் போல் ஊழ்விற்கு நிற்கும் சௌக்கியம் நீரணிக்கும் மெய்யகத்திலும் புத்தி உறக்கம் உணர்ச்சி இடைக்கழிக்கும் பட்ட அலைச்சலரும் பார் என பல வகையற்று ஒருவரை